திமுகவை பொறுத்த மட்டும் அது கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நெறைய இருக்கு. ஸ்டாலினுக்கும் ஒரு பதட்டம் இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா ஆன்டி இன்குபன்சின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அவருக்கும் ஒரு பதட்டம் அது இருக்கு. அவரு திமுகவுக்கான ஆன்டி ப்ரோ இன்கம்பன்சி எப்பவுமே இன்குபன்சில அது அதிகம். ப்ரோ இன்குபன்சில முறியடிக்கணும் தான் ஒருங்கிணைவோம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஒ எடுக்கிறார். ஓரணியில் திரள்வோம்லாம் அவரு கையில் எடுக்கிறார். அவர பொறுத்த மட்டும் எதிர் அணிகள் வந்து பலமா இருக்கக்கூடாதுன்றது தெளிவா இருக்கார். அத பலவீனப்படுத்தணும்னு தான் ஓபிஎஸ்ஸ பார்க்குறாரு, எல்லாம் பார்க்குறாரு. தேமுதிகவ வந்து கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய அவசியம் ஏன் வந்ததுன்னா, தேமுதிக, அதிமுக மேல கோவமா இருந்தது ஒரு விஷயம் ராஜ்யசபா. அடுத்த வருஷம் ஏப்ரல்ல நடக்க போற தேர்தல் ராஜ்யசபா தேர்தல்ல ஒரு சீட்ட அவங்களுக்கு அஷ்யூர் பண்றாங்க. தேமுதிகவுக்கு ஒரு சீட் அஷ்யூர் பண்றாங்க. அதிமுக. திமுக. 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 ஓகே. திமுக அஷ்யூர் பண்ணாங்க. அடுத்த ஏப்ரல்ல. உங்களுக்கு தேமுதிகவுக்கு ஒரு சீட் உங்களுக்கு நான் குடுக்குறோம். நீங்க வாங்க எங்க கூட்டணிக்கு. நீங்க அதுவரையும் உங்க பிரச்சாரத்தெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருங்க. நீங்க திமுகவ விமர்சனம் கூட பண்ணுங்க. டிசம்பர் மாசம் நம்ம பார்த்துக்கலான்ற மாரி சொல்றாங்க. ஆனால் திமுகவுக்கு அவங்க தேவையா இருக்காங்க. ஏன்னா, நடுவுல வந்து வைகோ கட்சி கொஞ்சம் ஒரு மாரி லேசா ஊசலாட்டத்தோட இருந்தாங்க. இன்னைக்கும் அவங்க ஊசலாட்டத்தோட தான் இன்னைக்கு இருக்காங்க. மல்லை சத்யா சொல்லியிருக்காரு. சீக்கிரம் வந்து மதிமுக, திமுக கூட்டணி இல்ல வெளிய துரை வைகோ போய் மல்லை மோடிய சத்யா காலையில பார்த்திருக்காரு. சொல்லியிருக்காரு. துரை வைகோ மோடி எல்லாம் போய் பார்த்திருக்காரு. அவரு வேற ஒரு விஷயத்துக்காக போய் பார்த்தாருன்னா கூட, மோடி சாதாரணமா இந்த மாரி விஷயத்துக்குலாம் அப்பாயின்ட்மென்ட் குடுக்க மாட்டார். நீங்க ஜெய்சங்கர பாருங்க, இல்ல நிர்மலாவ பாருங்க, இல்ல அமித்ஷாவ பாருங்க. ஆனா மோடியே அப்பாயின்ட்மென்ட் வந்து துரை வைகோ குடுத்துருக்காரு அப்படின்னா, நிச்சயமா இதுக்குள்ள பின்னாடி ஏதோ சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. நான் வைகோ மேல சந்தேகப்படல. ஸோ ஸ்டாலின் வந்து ஒரு முன்னெச்சரிக்கையா ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காரு.